இப்போ ஒரு மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெறுமனே எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு மருத்துவத்துறையில. அதையும் தாண்டி மருத்துவத்துறையில என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு? குறிப்பா அ அரசாங்க கல்லூரிகள்ல என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு? இன்னைக்கு ஒரு மருத்துவத்துறை சார்ந்த படிப்பு நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும், ஒரு பிஃபார்மோ, ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோ, ஒரு பிசியோதெரபியோ, இல்ல அலைடு ஹெல்த் சயன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சில வரக்கூடிய ஒரு 19, 20 படிப்புகள் இருக்கு. எத எடுத்துக்கிட்டாலும் தனியார் கல்லூரிகள்ல போகும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ரூ. 1,00,000 இயர்லி ஃபீஸ் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரியான நம்மளால 1,00,000 ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லும்போது, அது சாதாரண குடும்பங்களால முடியாது. அப்போ அதே படிப்புகள் அரசு கல்லூரிகள்ல இருக்குது. அப்போ அதுக்கு எவ்வளோ மார்க் இருந்தா நம்ம அரசு கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும்? வெறும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ தவிர்த்துட்டு வேற என்ன மருத்துவ படிப்புகள் இருக்கு? அது எல்லாத்த பத்தியும் நம்ம ட்ரீம் இந்தியா எஜுகேஷன்ல நம்ம நெறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம ட்ரீம் இந்தியா எஜுகேஷன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. தெரிஞ்ச ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு சொல்லுங்க. இப்படி நெறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா, நெறைய பேருக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும். நன்றி.